அவனு என்ன வந்து எனக்கு ரொம்ப புரியலையே. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா சுரேஷ்? நம்ம அக்கா வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு? 4 ஓட்டு இருக்கு. நம்ம இருக்குமா மறக்கலாமா? அவனு அவங்களோட கூட ஐயா ஏன்னா நீங்க எதுக்கு உங்க குடும்பத்துல கொடுக்குறாங்க என்னதுக்கே பார்த்து வாக்களிச்சிருக்கீங்க. போன வாரம் நம்ம பொண்ணு காலேஜ் வந்ததுல என்ன பண்ணி போச்சு? காலேஜ்ல தேர்தல் சம்பந்தமா மாவட்ட நிர்வாகம் தேர்தல் நிகழ்ச்சியில ஓட்டுக்கு காசு வாங்குறது தப்பு, கொடுக்கறதும் தப்பு. அதனால வந்துட்டு எங்களுக்கு ஓட்டுக்கு காசு வேண்டாங்க ஐயா, ஓட்டு போடுறது எங்க கடமை, நாங்க செஞ்சிருவோம். காசு வாங்கிட்டீங்க, நீங்க போயிட்டு வாங்க. நீங்க காசு வாங்காம வாங்கிருக்கீங்க. தலைவரே மாணிமுத்தரங்க விடுங்க. அடுத்தது நம்ம சாங்கியக்கா இருக்காங்க, அவங்க மகளிர் ஓட்டு தலைவரே பார்த்து இது பண்ணுவாங்க. வாங்க தலைவரே, மகளிர் ஓட்டு பார்த்து பேசுங்க. வாங்க போலாம். போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னக்க பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னக்க பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னக்க பார்த்து. சாங்கியக்கா வணக்கம்க்கா. வணக்கம். அப்படிலாம் இல்லக்கா, தலைவர் பார்த்து செய்யுது. நம்ம அக்கா வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு? 5 ஓட்டு இருக்கு. 5 அக்கா ஏக்கா வேணான்றீங்க? மாவட்ட நிர்வாகம் தேர்தல் விழிப்புணர்வு நடத்தியிருந்தாங்க. அதுல ஓட்டுக்கு வாக்கு வாங்குறதோ கொடுக்கறதோ தப்புன்னு சொல்லியிருந்தாங்க. டிவியில விளம்பரம் கூட இதே தப்பா சொல்றாங்க. எனக்கோ அதான் சரின்னு சொல்லுது. அம்மா நீங்க காசு வாங்க வேணாம், பரிசு பொருள் தரலாம். பரிசு பொருள் வச்சு உங்க குடும்பத்துல வச்சுக்கணுமா? என்ன பரிசு பொருள்? சரிங்கம்மா, நன்றிம்மா, போயிட்டு வரோம். ஆனா மறக்காம நம்ம சின்னத்துக்கு மட்டும் வாக்களிச்சுங்கம்மா. போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னக்க பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னக்க பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னக்க பார்த்து, போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னக்க பார்த்து. தலைவரே சாந்திக்காக விடுங்க. நமக்கு தெரிஞ்ச மாரிமுத்தான மாற்றுத்திறனாளி இருக்காரு, சிதறனா இருக்காரு மாற்றுத்திறனாளி. அவர் வீட்டுல ஒரு 4 ஓட்டு இருக்காரு. போனீங்கன்னா அந்த 4 ஓட்டையும் அழுக்காக தூக்கிடலாம் தலைவர். அண்ணா செந்திலண்ணா கொஞ்சம் வெளியில வாங்கண்ணா. அக்கா அண்ணனை கொஞ்சம் வர சொல்லுங்க அக்கா. என்ன கூட்டமா வந்திருக்க? அண்ணா தேர்தல் வந்துருச்சு இல்லைண்ணா, அதனால நம்ம தலைவருக்காக நம்ம சின்னத்துல ஓட்டு கேட்டு வந்திருக்கேன். அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எத்தனை ஓட்டு இருக்கு? 4 ஓட்டு இருக்கு. 4 காசு என்ன ஓட்டு? நம்ம ஓட்டு மிஸ் ஆயிடும். ஐயா ஓட்டு விற்பனைக்கல, எங்க வீட்டுல 3 ஓட்டு தான் இருக்கு. என்னால காலி பண்ணதுனால என்னால ஓட்டு போட முடியாது. ஐயா அதுக்கு நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம். தேர்தல் அன்னைக்கு நம்ம ஐயாவை ஆளுநர் ஐயாவை கூட்டிட்டு போய் தேர்தல் அன்னைக்கு பூத்துல நம்ம சின்னத்தை பார்த்து வாக்களிச்சு மறக்காம வாக்களிச்சு வீட்டுல பத்திரமா இருந்து தெரிஞ்சிடும். அடுத்தது கவனிக்கலாம். அப்பதான் சின்னத்தில் ஓடக்கூடாது. சரியா? நான் சொல்லிட்டேன், நீங்க கவலைப்பட வேண்டியதுல நம்ம சின்ன பத்து வாக்களிச்சுங்க. போயிட்டு வரோம். நன்றி. போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு. என்ன சுரேஷ், என்ன பொதுமக்கள் இவ்வளவு விழிப்புணர்வு இருக்கா? இதெல்லாம் தேர்தல் விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க பொதுமக்களுக்கு. தலைவர் எனக்கு அதுதான் தலைவர் சரியா தெரியல. தலைவரே எனக்கு ஒரு யோசனை.
நம்ம வீடு வீடா போய் மக்களை கரெக்ட் பண்றது நேரம் மாவட்ட நிர்வாகத்தை கரெக்ட் பண்ண நினைக்கிறேன். நீ வேற ஏன் அரசியல்வாதியை நீ கெடுத்துட கூடாதுடா. கிளம்புங்கடா. சரி தலைவர் சரி. ஊர்ல எல்லாம் ஒரே கலவரமா இருக்கு. என்ன விசேஷம்? ஆமாப்பா நிச்சயமா தெரியாதா ராத்திரிலாம் புது பக்கம் அடுத்து ஊர்வலம் தெரியாதா முடிஞ்சு போச்சா? அதெல்லாம் முடிச்சுட்டு ஏன் குடும்பமா எங்க தெரு பக்கமும் ஒரே சலசலசலன்னு சத்தமா வாங்காங்கம்மா. என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, இந்த தேர்தலுக்கு எல்லாம் வாரி இறங்காம போல இந்த தடவை செம்ம வேட்டதாம்மா. என்ன சிறப்பு? என்ன பொருள் கொடுக்குறாங்க? என்ன பண்ண போறாங்க? இல்லப்பா இவன் பணம் கொடுக்குறான் ஒருத்தர் கொடுக்குறான் அப்படி இப்ப நினைக்கிறேன் நம்ம கூட்டுறவு அங்க வராமே நடுவுல நிக்காதீங்க, அந்த லாஸ்ட் கார்னர்ல கீழே உட்காருங்க. இல்லைங்க இன்னைக்கு பஸ் போனதான் கொஞ்சம் நேரம் வச்சு தாங்க போச்சுங்க. அதனால நீங்க நேரம் வச்சு அவங்க டீ சாப்பிடுங்க. பொண்ணையெல்லாம் வந்து பேசிட்டு போதுங்க. என்ன எல்லாம் ஒரே காலத்தரமா பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு தேர்தல் வந்துச்சுல, திருவிழா தான், அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆமாங்க எங்க தெருப்பக்கமும் எல்லாம் இதே பேசிதான் போயிட்டு இருக்குது ஏதோ பரிசு பொருள் அது இது தராங்கலாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஆமாமா அதான் கொடுக்குறேன் என்ன அவசரமா இருக்காங்க மாத்திக்கலாம் அதான் வந்துடுவாங்கன்னா ஐயா எலெக்ஷனை பத்தி இவ்வளவு பேசுறீங்களே, படிச்ச பையன் ஒருத்தர் வராது, அவர்கிட்டயும் ஒரு வார்த்தை கேளுங்க. ஆமா வா உள்ள வாங்க. அதாம்மா என்ன எல்லாம் பெரியவங்களும் ஒட்டுக்கா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. என்ன மாப்பிள்ளான்றது உங்களை மாதிரி ஆளுங்க வந்தாங்க எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குங்க மாப்பிள்ளா. இல்லைன்னா நாங்க கேட்டு நீங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க மாப்பிள்ளா. சரி என்ன பத்தி பேசிட்டு இருக்கீங்க? தேர்தல் வந்துச்சுல, அதை பத்தி தான் பொருள் கொடுக்குறாங்களாமா, பணம் கொடுக்குறாங்களாமா, என்ன வாங்கலாம் இது பண்ணலாம் பேசிட்டு இருக்கோம். ஓ அப்போ பொருளும் பணமும் வாங்குற இடத்துலதான் இருக்கீங்க எல்லாம். இல்லப்பா அதை கொடுத்தா வாங்க வேண்டியதானே அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாது போல. நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேளுங்க. ஓட்டுக்காக பணமோ பொருளோ வந்து கொடுத்து உங்க ஓட்டை கேட்பாங்க. அது மாதிரி அதை வாங்கிட்டு நீங்க ஓட்டு போடக்கூடாது. அதையும் மீறி நீங்க பணமோ பொருளோ வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா சட்டப்படி குற்றம். ஏப்பா அவங்க கொடுக்குற பணத்தை வச்சு அவங்க செலவு பார்க்கல நீயே வேணாங்காத இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா? நீங்க அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா நாளை பின்ன உங்களுக்குன்னு ஒரு உதவி இல்ல உங்களுக்குன்னு ஒரு தேவை வந்து அவங்க கிட்ட போய் கேட்கிறப்போ ஒன்னும் நடக்காது. ஏமாப்ல கொடுக்குறத வாங்கிட்டு வேலைக்கு போக முடியாது. அன்னைக்கு கொடுக்குற பணத்தை வச்சு நம்ம வீட்டுல புறப்பாடு பார்க்கலாம் இல்ல. ஆனா மாமா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்குன்னா, அரசு ஊழியரா இருந்தாலும் சரி இல்ல தனியார் வேலையில செய்யற யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் விடுப்பு கொடுத்து அவங்களுக்கு ஒரு நாள் ஊதியமும் கொடுத்து உங்க 100% ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு இவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏப்பா நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு 11 மணிக்கு 12 மணிக்கு மேலதான் போய் ஓட்டே போடணும் அங்க வெயில காலத்து கிடந்து எப்படி ஓட்டு போட்டு எப்படி வருது அதாச்சி நான் இன்னொன்னு சொல்றேன். இந்த டைம் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க வெயிலுக்காக பயப்படவே தேவையில்ல. ஒவ்வொரு வாக்கு மையத்திலையும் துணிப்பந்தல் போட்டிருக்காங்க. உங்க தாயகத்துக்காக அங்கங்க தண்ணி கேன் வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்க உள்ள போகிறப்போ உங்க செல்போன்ல எடுத்துட்டு போக கூடாது தெரியுமா? அந்த போன் எங்கப்பா வைக்கிறது காணாங்கன்னா போயிடுச்சுன்னா ஏமாப்ல நான் வச்சிருக்கிறது பட்டன் போன, அது மட்டும் போதும். என்ன பிரச்சனை இருக்கு? பட்டன் போனா இருந்தாலும் சரி இல்ல விலையுறந்த போனா இருந்தாலும் சரி, அதை பாத்துக்கிறதுக்காக ஒரு பாதுகாவலரையும் அங்க நியமிச்சிருக்காங்க. நீங்க எதுக்கும் பயப்படவே தேவையில்லை. சரி பாப்பா தம்பி சொல்ற மாதிரி நம்ம ஓட்டலாம் நம்ம போட்டுறோம்ப்பா ஐயா நீங்க எதாவது கேட்டீங்களா? நான் 4 மாட்டுத்திறனாளி, இந்த வயசுல மூத்தவன். நல்லா இருக்கேன். போன வாரம் பார்த்தீங்கன்னா வீடு தேடி தபல் ஓட்டுக்கு போனாங்க. போன வாரம் தபல் ஓட்டு போட்டேன். பாருங்க ஏன்னா எல்லாரும் வயசானவங்கெல்லாம் வந்து வீட்டில் வாங்குறாங்கன்றீங்க. மற்றவங்கெல்லாம் ஒரு ஆதார எல்லாம் இது பூத்துல அவ்வளவு வசதி பண்ணி வச்சிருக்காங்கன்றீங்க. இவன் மேல கண்ணு தெரியாத ஆளுங்களுக்கு ஏதாவது உண்டுங்களா? அண்ணே நீ ஏன் பயப்படல நான் உனக்கு வந்துட்டு சக்சஸ் மாப்ல அப்ளை பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களை வீட்லயே வந்து கூட்டிட்டு போய் ஓட்டு போட வச்சு மறுபடியும் வீட்லயே விட்டுருவாங்க அது என்னம்மா சத்துருமாக்கு? ஆனா அது தெரியாதவனா நம்ம தேர்தல் ஆணையம் மாற்றுத்திறனாளிகளுக்காகவே ஒரு செயலி உருவாக்கி இருக்காங்க. அதுல 3 விதமான உதவிகள் இருக்கு. என்னன்னா கண்ணு தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, ஒரு முடியாதவங்களா இருந்தாலும் சரி, வீல் சேர்
ஏனுங்கண்ணே நம்ம பக்கத்து வீட்டு செஞ்சுட்டு இருக்க இல்லைங்க, அவரும் மாற்றுத்திறனாளி தான், அவரால போயிட்டு வர முடியாது, அவருக்கும் நம்ம புக் பண்ண பரவாயில்லைங்க. அட இந்த விஷயம் தெரியாதா? நான் போனாலே அவருக்கு பதிவு பண்ணிட்டேனா? அது மட்டும் இல்லாம அக்கா சொன்னது மட்டும் இல்லாம மாமா தேர்தல் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. இப்போ மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் சரி இல்ல வயசானவங்களா இருந்தாலும் சரி அவங்களுக்காக வீல் சேர் வசதி, ரேம்ப் வசதி, பார்வையற்றவங்களுக்கு பிரைட்டிங் வசதி, அதுவும் இல்லாம கியூல நிக்கிறதுக்கு கஷ்டப்படுற எல்லாத்துக்குமே தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்துல இருந்து ஒவ்வொரு பணியாளரையும் அதை நியமிச்சிருக்காங்க. அவங்களே வந்து லைன்ல நிக்காம அவங்களை கூட்டு போய் ஓட்டு போட வச்சு வெளியே கூட்டு வந்து விட்டுருவாங்க. இந்த முறை நம்ம அரசாங்கம் நிறைய பண்ணிருக்கோம் போல இருக்கு. எல்லாம் பண்ணிட்டாங்க. என் பையன் வேற ஓட்டு ஐடி வேற தொலைச்சிட்டாங்க. இந்த ஓட்டு வேற போடல, என்ன பண்றதே தெரியல. அதுக்கெல்லாம் கவலைப்படாதீங்கண்ணா. எங்க பக்கத்து வீட்டு அக்கா கூட இப்படிதான் ஓட்டர் ஐடி தொலைச்சு போட்டு என்ன பண்றது தெரியாம குழம்பிட்டு இருந்தாங்க. நம்ம மாவட்ட நிர்வாகத்துல இருந்து வீடு தேடி வந்தவங்க சொன்னாங்க, ஓட்டர் ஐடி இல்லாம இன்னும் 11 ஆவணம் வச்சு ஓட்டு போடலாமா. மொத்தம் 12 ஆவணம் இருக்குதாமா. இந்த ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், பாஸ்போர்ட், இந்த மாதிரி 12 ஆவணங்களை வச்சு ஓட்டு போடலாமா. அதனால உங்க பையன் ஏதாவது ஒண்ணு வச்சு போய் ஓட்டு போட வைங்க. சரிங்க, அப்ப என்ன பையன்கிட்ட ஆதார் அட்டை இருக்குங்க, அதை வச்சு ஓட்டு போட சொல்றேங்க. ஆமாங்க, ஓட்டு போட வைங்க. நம்ம கிராமத்துல எல்லாரும் சேர்ந்து 100% ஓட்டு போடணும்னா. இந்த தடவை கண்டிப்பா போடுறோம். 100% ஓட்டை நம்ம போடுறோம். 100% போடுறது முக்கியம் இல்ல, அது நேர்மையான முறையில 100% ஓட்டு போடணும். கண்டிப்பா போட்டலாமாங்க. அவ்வளோதான். செல்போன் பாதுகாப்பு இதோட ஒரு முறை கிடையாது. ஆனால் செக்ஷன் போட்டு இது கேட்காத சவுண்ட் எஃபெக்டில் பயங்கரமாக இருக்கு. சவுண்ட் எஃபெக்டில் பயங்கரமாக அங்கே பாரு போன ஓட்டே உள்ளே இருப்பாங்க இல்லையா? ஊர் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எந்த டைம் ஃபோனில் போச்சு கூத்துக்குள்ள ஃபோன் வருவாங்க ஒன்றும் கிடையாது. கூத்துக்குள்ள போய் ஃபோனுக்குள்ள கூத்துக்குள்ள செந்தில்குமார் சரி, நீங்க இருங்க. நீங்க கொடுங்க. கொட்டியே திருப்பிட்டாங்கடா. சவுண்டு வரல. ஏன் தமிழ் சும்மா சுருன்னு எழுந்திரிச்சு போயிட்டே நான் மட்டும் மொத்தம் தனியாக